இசலாட் அவரை தியானிக்கிறதான இனிதான பகுதியிலேயே உங்களை சந்திப்பது மிகவும் சந்தோஷம். இன்றைய கத்தருக்குரிய ஓய்வு நாட்களாக இருப்பதனால ஒரு வசனத்தை வாசிப்பு. யாத்ராங் புத்தகம் 16:25. இன்று கத்தருக்குரிய ஓய்வு நாள். இன்று கத்தருக்குரிய ஓய்வு நாள் என்று வேத சொல்லு. இது யாருடைய நாள்? யாருக்கு உரிமையான நாள்? தேவனுக்கு உண்டான நாள். அன்பான கத்தோட பிள்ளை, அவருக்குரிய நாளில் நீ எங்கே இருக்கணும்? கத்தோட சமூகத்தில் இருக்கணும், கத்தரோட ஆலயத்தில் இருக்கணும், அவரை பாடணும், அவரை ஆராதிக்கணும், அவர் சாட்சியை கேட்கணும். இதெல்லாம் கேட்காத நீ எங்கே இருக்கிற? அப்புறம் உன் வாழ்க்கையில் எப்படி சமாதானம் இருக்கும்? எப்படி உன் வாழ்க்கையில் நிம்மதி இருக்கும்? எப்படி உன் வாழ்க்கையில் துன்பம் கவலை எல்லாம் போகும்? நீ அவரை தேடலாம், அவர் உன்னை எப்படி ஆசீர்வதிப்பார்? வேலைக்கு போனால் தான் சம்பளம். இது அவருக்குரிய நாள். அவரை தேடினா தான் உன் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், துக்கம் எல்லாம் கடந்து போகும். அவரை தேடாத உன்னை எப்படி கத்தரை ஆசீர்வதிப்பார்? வேதாதான் சொல்லுது, இன்று கத்தருக்குரிய நாள். தாமதிக்காதே, கடந்து போ. கத்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென்.